சொன்னால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்க போயிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனால் அந்த சொல்லை மீறி நடந்ததன் காரணமாக அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அல்லாஹ் தஆலா தண்டனையாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவர்கள் செய்த அந்த துஆவின் மூலமாக ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين சொன்னதன் காரணமாக அல்லாஹ் தஆலா மன்னித்து மீண்டும் சொர்க்கத்தை கொண்டு கொடுத்து விட்டார். ஆனால் அடுத்த சாரரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யா பனி இஸ்ராயீல் அதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஃபு பிஅஹதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பனி இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் தஆலா செய்த பேருபகாரங்கள் கணக்கு அடங்காத நியாமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எப்படி ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே இருந்து சொர்க்கத்துடைய உணவுகளை எல்லாம் கொடுத்தானோ அதே மாதிரி இவர்களுக்கு இந்த பூமியிலே சொர்க்க உணவுகளை எல்லாம் கொடுத்தார். அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். கடலை பிளக்க வைத்து அவர்கள் எல்லாம் காப்பாற்றினான். எதிரிகள் என்ன செய்தான்? கடலிலே மூழ்கடிக்க வைத்தான். எல்லாமே செய்தான். ஆனா என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டதாகிட்டார். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டதாகிட்டார். எனவே அந்த நிலையிலே உள்ளவர்கள் கடைசி வரைக்கும் இருப்பார்கள். அந்த நிலையை விட்டும் மாறக்கூடிய நிலைக்கு உண்டான ஒரு அமைப்பாக அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியாவை அல்லாஹ் தந்திருக்கிறார். சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நமக்கு அந்த பாதுகாப்பை தந்து பனி இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த கோபமான நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துகின்றார். நம் மீது அல்லாஹ் தஆலா கருணை காட்டுகிறார், கிருபை காட்டுகிறார். எனவே அந்த பனி இஸ்ரவேலுடைய நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி கடைசியாக அவர்கள் வலா தக்துமுல் ஹக்க பில் பாத்தில், அவர்கள் ஹக்கை கொண்டு பாத்திலை கலந்து மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொழுகையை நிலைநாட்டுங்கள். வக்கீமு ஸலாத்த வாத்து ஜகாத்த வர்காவும் ராக்கியின், தொழுகுங்கள், ஜகாத்து கொடுங்கள். உங்களுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? கூட்டான தொழுகையாக ருக்கு செய்யக்கூடிய மக்களோடு சேர்ந்து தொழுகக்கூடிய மக்கள், அதாவது ஜமாத்தால் சேர்ந்து தொழுகை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே ஆரம்பத்திலே முத்தக்கின்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தொழுகை தான். கடைசியா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பற்றி சொல்லி கடைசியை முடிக்கக்கூடியதும் தொழுகை பற்றி தான். வல்ல ரஹ்மான் நமக்கு தொழுகையை பேணக்கூடிய மக்களாக இருந்தால் ஆக்கி வைப்பார். தராவியுடைய தொழுகையுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா அமைதியாக நிதானமாக நிறுத்தி தொழுகக்கூடிய ஒரு தொழுகை தான் தராவிய தொழுகை. இடையிடையே செலவாத்தும் அதிகமான தஸ்பீகளும் ஓதி அந்த தொழுகையுடைய சிறப்புகளையும் அமைதியாக அல்லாஹ்வுடைய நிலையில் நம்முடைய நெருக்கத்தை பெறுவதற்காக உள்ள தொழுகை தான் இந்த தராவிய தொழுகை. ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகை அல்லாஹ் தஆலா பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு இதனுடைய குறைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்து நிறைவான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர்